இங்கே இந்த ஷெஃப்போட பாஸ் வந்து நீ நல்லா சமைச்சாதான் நீ மேகசினில் வர முடியும், அப்போ தான் நீ இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு ஷெஃப்பாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மூக்கிலேருந்து பிளட்டு வருது. அந்த பிளட்டெல்லாம் விட்டு அவங்க ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க பாஸ் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குது, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் உள்ளே வந்து இது மாதிரி அது சூப்பராக இருக்கான், அவர் இன்னும் கேட்குறாரு அப்படின்னு சொல்லவும் ஒரு சேலட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த சேலடில் கெச்சப் ஊற்றாமல் இவங்க கையை அறுத்து சுற்றிலும் அதை கெச்சப் மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் அவங்க பாஸ் வந்து அந்த சேலடை சாப்பிட்டு பார்த்து இன்னும் சூப்பராக இருக்குது, இது மாதிரி இன்னும் எனக்கு நிறையா டிஷ் வேணும்னு சொல்கிறாங்க. இது பாக்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் எல்லாருமே ஒவ்வொரு பார்ட்ஸாக எடுத்து சமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தவங்களோட கையை வெட்டுறாங்க. அந்த கையை வெட்டி அதை சமைச்சு போய் கொடுக்குறாங்க. அதையும் அவங்க பாஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லும். அப்புறம் விரலெல்லாம் வெட்டி போய் அதெல்லாம் பொரிச்சு கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்றாங்க. அப்புறம் கண்ணெல்லாம் நோண்டி அதெல்லாம் என்னமோ பண்ணி கொடுக்குறாங்க, அதையும் அவங்க பாஸ் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் வந்து அந்த ஷெப்பை வர சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஷெப்பும் போகிறாங்க. இப்படியே போகாதீங்க ஷெப், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து ஃப்ரெஷ் பிளட் வேணும் அப்படின்னு சொல்லவும் அந்த கத்தியால் அவங்க இதயத்தில் குத்தி அவங்க இதயத்தையே எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. இது ஓகேவா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பாஸ் அப்படியே ஷாக் ஆகிட்டார், என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அவங்க பாஸ் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அவங்க ஷெப்பை சமைச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கலாம் பார்க்காம அவங்களே சாப்பிட்ற பொருளாக சமைச்சு வச்சுட்டாங்க.